நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்த புலத்தில் மின் துகளின் இயக்கம். ஜென்ரலாக சொல்லும் பொழுது அதை திசைவேக தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம காந்த புலத்தில் ஒரு மின் துகள் நகரும் பொழுது எந்த மாதிரியான ஒரு விசையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பெயர் லாரன்ஸ் விசை அப்படின்னு படித்தோம். இப்போ பாருங்க, காந்த புலம் மட்டும் இல்லாமல் மின்புலமும் சேர்ந்துக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி வைக்கிறோம். மின்தேக்கிங்கிறது ஞாபகத்தில் இருக்கா? முதல் பாடத்தில் படிச்சிருப்போம். ஸோ மின்தேக்கி அப்படிங்கிறது பாருங்கள், இரண்டு தட்டுக்கள், ஒரு தட்டு, இது மாதிரி ஒரு தட்டு. இது ப்ளஸ் அப்படிங்கிற நேர்மின்னூட்டம் பெற்ற தட்டு, இது மைனஸ் அப்படிங்கிற எதிர்மின்னூட்டம் பெற்ற தட்டு வைக்கிறோம். மின்புலமானது இந்த நேர்மின்னூட்டம் பெற்ற தட்டிலிருந்து எதிர்மின்னூட்டம் பெற்ற தட்டை நோக்கி வருது. அதுதான் இ. காந்தப்புலம் இந்த மின்புலத்துக்கு அப்படியே எப்படி இருக்குன்னா செங்குத்தாக இருக்குது. எப்படி இருக்குது? செங்குத்தாக இருக்கிறத எடுத்துக்கிறோம். மின்புலமும் காந்தப்புலமும் எப்படி இருக்குது? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது. அந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு புலங்களுக்கு உள்ள ஒரு மின்துகள் இருக்கு. அந்த மின்துகள் தான் Q அப்படிங்கிற மின்துகள். அந்த Q அப்படிங்கிற மின்துகள் உள்ள நகர்த்துறோம். இதுக்குள்ள அப்படியே நகர்த்திட்டு வர்றோம். அப்போ இரண்டு காந்தப்புலம் மற்றும் மின்புலம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான புலங்களுக்குள்ள ஒரு மின்துகளானது நகரும் பொழுது அது ஒரு விசையை உணரும் இல்லையா, அல்லது அது ஒரு விசையை வெளிப்படுத்துது இல்லையா. ஸோ இப்போ மின்புலத்தால் வரக்கூடிய விசை எப்படி இருக்கும், காந்தப்புலத்தில் வரக்கூடிய விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம உள்ள கொண்டு வரக்கூடிய அந்த மின் துகள் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் வரக்கூடிய மின் துகள் மின் விசை எப்படி இருக்குனாக்க மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கும். அதே சமயத்தில் காந்தப்புலம் எப்படி இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். எனக்கு மின்புலத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த திசை எப்படி இருக்குனாக்க ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். எப்படி இருக்கும்? ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். சரியா? ஸோ இரண்டு வகையான விசைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று மின்புலத்தின் காரணமாக வரக்கூடிய விசை, இரண்டாவது காந்தப்புலத்தின் காரணமாக வரக்கூடிய விசை. தட் இஸ் F equal to Q E vector F vector plus Q into V vector cross B vector அப்படின்ட்டு. இப்போ சமநிலையில் பாருங்க, இந்த இடத்துக்கு இரண்டு வகையான விசை செயல்படுது. ஒன்று மேல் நோக்கி, இன்னொன்று கீழ் நோக்கி. அப்போ மின்புலத்தால் வரக்கூடிய மின் விசையும் காந்தப்புலத்தால் வரக்கூடிய காந்த விசையும் எப்படிப்பட்டது? சமமானது. எப்படி BQV வந்தது? ஏன்னா ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படிங்கிறதுனால sin θ ஈக்குவல் டு sin 90 டிகிரின்னு ஆயிருக்கும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? அதனால இப்போ Q கேன்சல் ஆயிடுது. V ஈக்குவல் டு E/B. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா, திசைவேகத்திற்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது இதுக்குள்ள வரக்கூடிய துகள்கள் இருக்குது இல்லையா, அந்த துகள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரியான மின்புலம் மற்றும் சரியான காந்தப்புலம் இந்த இரண்டையும் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக உள்ளே வரக்கூடிய அந்த மின் துகள்களுடைய இயக்கத்தை, அதனுடைய திசைவேகத்தை என்ன பண்ண முடியும்? நம்ம தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட திசைவேகத்தில் வர்றதை மட்டும் என்ன பண்ண முடியும்? அலோ பண்ண முடியும். அதனால தான் இந்த அமைப்புக்கு பேர் இந்த திசைவேக தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு பேர். சரி, இந்த தத்துவம் எங்கே பயன்படுது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. அதாவது ஐசோடோப்புகளை பிரித்திருக்கக்கூடிய ஒரு கருவி இருக்குது. அதுக்கு பேர் பெயின்பிரிட்ஜ் நிறை மாலைமானின்னு பேர். சரியா? இது ஒரு மதிப்பெண் வினா, முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சரியா? சரி, நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த தலைப்பை பார்க்கலாம். நன்றி.